வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மதுரை கூடல் நகர் ஆணையூர் ரோட் வஉசி தெருவில் உள்ள காஞ்சி மகா பெரியவர் கோயிலில் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ருத்ர அபிஷேகம் நடைபெற்றது. மகா பெரியவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்தார். நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषये फललोकानां विद्यानां विदक्षिणां तत्त्वाभिवृद्ध्यर्थं मेधा दक्षिणामूर्ति सरस्वती नमस्ते अहंकाय वनाः पदये नमः नमो योगिनाय पदये विज्ञानां पदये नमो नमः बन्धे वाणिजाय ज्ञानाः पदये नमो नमः बन्धे वाणिजस्त्रतारोषधीनां पदये नमो नमः वच्चे घोषाय नन्दनदेवतीनां पदये नमो नमः कृष्णवीणाय भावदेवतनां पदये नमः नमस्ते हरिवन्दने सायुनां पदये नमो नमः जयवे पदये नमो नमः श्रद्धानन्दाभिभ्रष्टमो नमो नमः आनन्दाने भक्तदाने भक्तमो सर्वे भक्तमो नमो नमः महन्तः सुन्दरे भक्तमो नमो नमः अगिर्भोरके भक्तमो नमो नमः ने भक्तमो भक्तमो नमः भक्तमो नमो नमः तक्षपोनिहाने भक्तमो नमो नमः नमो नमो नमः भगवद्भक्तमो भक्तमो नमः स्वभक्तमो भक्तमो नमः नमो भगवते कवर्तने जगत्तराय नमो दयानन्दरेश्वराय नमः भव्याय गणपत्याय नमः स्तुत्याय नमः लोक्याय नमः भूयाय सौम्याय नमः पद्याय नमः दक्षिणे नमः निरेभ्यो भूदेवानागुम्भे नमो भूये नमो विष्णुभक्ते नमो अनिभे नमामि भक्ते नमः दामेन्द्रस्ते त्रैतन्ययोगिनां जयनां पुरुषाणां मेधां वधूनां एककोटि द्विकोटि त्रिकोटि चतुर्थकोटि महालक्ष्मी कटाक्षनुग्रह प्रसादेन सुमङ्गलेन भाग्यपडाय नमः रुद्राक्षग्रीवधारणे नमः गोविन्दविद्यराय नमः सर्वज्ञाय नमः चराचर व्यापकाय नमः अनेक शिष्यरूपाय नमः गाञ्जलिनिवर्धकाय नमः जे क्षेत्रवासाय नमः कैलासजगन्वासाय नमः धर्मपरिपोषकाय नमः रक्षकाय नमः रक्षितसङ्कल्पाय नमः फलितापदाय नमः सर्वपापकराय नमः भक्ताभीष्टप्रदायकाय सर्वरक्षकबन्धुदाय नमः नक्षत्रवादयुक्ताय नमः चन्द्रशेखरेन्द्रगुरुप्रणः स्थापितदूरङ्गणहयामि प्रणम्यामि धूमदीपानन्दनमाचमनं समर्पयामि अर्पयामि भवन्तवस्वरः स्वरूपाय नमः अविद्यानाशकाय नमः सालग्राम सूक्ष्म स्वरूपाय नमः संकरगीर्तिस्तंभनिर्माणकर्त्रेव सुदेव्याय नमः सर्वरक्षान्धारयामि
भवतु नीलोत्तरपुष्पाञ्जलिं समर्पयामि भूषणप्राप्तभूलान्देवप्रबुद्धः रसप्रविणेन्द्रवन्नरसरहेश्वरः विवेन विब्रह्मविमानरमां भवजङ्गरदेशिकमे चरणं जगद्गदागिने नमो भजम्भये श्रवणाय गुरुमहे हरेकाभाङ्गाधनामाधवत्यो कामेश्वरोपे श्रवणोदगाद वेदारवे श्रवणाय महाराजाय सद्गुरु महाराज की जय। தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திருமலாபுரம் ஸ்ரீ போகர் மற்றும் அஷ்டவாராகியம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழாவின் நிறைவு நாளை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கருவறையில் 6 அடி உயரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாவாராகி அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட 17 வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மழை வெள்ளம் செழிக்க வேண்டி அம்மனுக்கு இளம்பச்சை நிறப்பட்டுடுத்தி அம்மனுக்கு உகந்த மறிக்கொழுந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. வாராகி அம்மனை தரிசித்தால் திருமண தடை, தொழில் தடை மற்றும் தோஷங்கள் நீங்கும் என்பதால் திரளான பக்தர்கள் மனமுருக அம்மனை வழிபட்டனர். பூஜையின் நிறைவில் பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட 5 பொன் நாணயங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அன்னதானம் நடைபெற்றது. सदा सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारा சௌரியி எல்லா சௌபாக்கியத்தையும் தரப்போற எல்லாத்துக்கும் ஆஷாட நவராத்திரி திருவிழாவின் 9ஆம் நாளை முன்னிட்டு தேனி ஸ்ரீ சிவகணேச கந்தப்பெருமாள் கோயிலில் மங்கள வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வாராகி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். மாலையில் 108 பெண்கள் சுமங்கலி பூஜையில் பங்கேற்று அம்மனை மனமுருக வழிபட்டனர். தஞ்சையை அடுத்த சக்கரம்பேட்டை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் மாமுண்டி சாமி சியாமளா தேவி அம்மன் மதுரை வீரன் சுவாமிகளின் ஆடித் திருவிழா கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பொங்கல் படையல் விழா நடைபெற்றது. ஊர் எல்லையிலிருந்து தாரை தப்பட்டை இசையுடன் பெண்கள் பொங்கல் பானையை சுமந்தபடி ஊர்வலமாக மாமுண்டி சாமி கோயில் வந்தனர். பின்னர் கோயில் திடலில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக இணைந்து குடும்பத்துடன் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கிடாவெட்டு திருவிழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது.
மதுரை SS காலனி தாம்ராஸ் ட்ரெஸ் கல்யாண மகாலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தமிழ்நாடு பிராமணர் சங்கம் மதுரை SS காலனி கிளை சார்பில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் திருவிளக்கிற்கு குங்குமமிட்டு அர்ச்சனை செய்து பக்தி பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர். பூஜையின் தொடக்க நிகழ்வாக விநாயகர் பூஜை மற்றும் மகா சங்கல்பம் நடைபெற்றது. மகளிரணி செயலாளர் உமா ராமச்சந்திரன், பானுமதி குருராஜன், சுபாஷினி குமார், வனிதா நரசிம்மன் ஆகியோர் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையை தொடங்கி வைத்தனர். ஏற்பாடுகளை தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மதுரை மாவட்ட மகளிரணி தலைவர் ஜெயஸ்ரீ ஸ்ரீராம் தலைமையில் செய்தனர். Om